நண்டு வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து நண்டு வறுவல் செய்யும் பொழுது நீங்கள் தாளிக்கிறதுக்கு கடுகு யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நண்டு, இறால், ப்ரான்ஸு, நண்டெல்லாம் செய்யும் பொழுது தாளிக்கிறதுக்கு வந்து நீங்கள் கடுகு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் நண்டை தூக்கி போட்டு க்ளீன் பண்ண நண்டை எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணி நண்டை வந்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் திரும்ப வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் போடுங்க. தேவைப்பட்டால் பெப்பர் போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. இது நல்லா வதக்கிட்டு நல்லா கிரேவி டைப்பில் நல்லா வரணும். இப்போ வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ வந்து மறுபடியும் நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் நண்டை தூக்கி இப்போ இதில் போடணும். நல்லா கொதிக்க வைங்க. இந்த கிரேவி எல்லாமே வந்து கெட்டியாக வர அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வேக வைக்கணும். இப்போ நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும். நண்டு வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம் எல்லாத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ். சாம்பார் சாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.